Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினிகாந்தோடைய படங்கள், கமலஹாசனோட அடுத்த ஃபிலிம், விஜய் சார் ஜனநாயகன், அஜித்தோட குட் பேட் அக்லி, ஏகே 64, சூர்யாவோட ரெட்ரோ இந்த படங்கள்லாம் இந்த வாரத்தில என்ன நடந்துச்சு, அது போக சில மிஸ்செலேனியஸ் அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், அனலைசிங் வீடியோஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க எந்த டிலேயும் இல்லாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும், அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. அடுத்து வந்து ஆக்டர் ரஜினிகாந்த் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட அடுத்த படம் வந்து அக்லி 6 சல்மான் கானோடையும் சேர்ந்து நடிக்கிறாரு. அந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரஜினி சார் கூட வந்து ஒண்ணு ராஷ்மிகா மந்தனா நடக்கலாம். இல்ல மிர்னுல் தாக்கூர் இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் வந்து கண்டிப்பா ஆக்ட் பண்ணதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கமலஹாசன் சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, கமலஹாசன் சார் வந்து இப்போ ரீசென்ட்டா தான் ஏஐ எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். நானே டைரக்ட் பண்ண போறேன். அவரே டைரக்ஷன்ல பண்ண போறேன்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு கமலஹாசன் டைரக்ஷன்ல ஒரு படம் வருது. அப்போ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. விஜயோட ஜனநாயகன் படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஷூட் வந்து ரெஸ்யூம் ஆயிருக்கு. ஃபைட்ஸ், சாங்ஸ்லாம் சேர்த்து வச்சு ஷூட் ரெஸ்யூம் ஆயிருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஃபாஸ்ட்டா நடந்துட்டு இருக்கு. அஜித்தோட 64த் ஃபிலிம் வந்து ஒண்ணு மறுபடியும் மகிழ் திருமேனி எடுக்கலாம். இல்லன்னா வந்து விஷ்ணுவர்தன் எடுக்கலாம்னு சொல்லி டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி படத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, "அத்திக்குச்சி பத்திக்காரன் தீனா" படத்தோட பாட்டு வந்து ரீமிக்ஸ் வந்து இருக்க ஹை சான்சஸ் இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரெட்ரோ படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வர வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வர சான்சஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்ட்ரேயா வந்து ஃபியூச்சரா இருக்கும் சான்சஸ் ஹையா இருக்கு. ஆக்டர் தனுஷும், லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் வந்து வயலன்ஸ், ட்ரக்ஸ்ன்னு எதுவுமே இல்லாம பியூர் லவ் ஃபிலிமா ஒரு அனிருத் மியூசிக்ல நடக்க போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆனோனே இதில தான் நான் அப்டேட் பண்றேன். சிவகார்த்திகேயன் 24 வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சிபி சக்கரவர்த்தி பண்றதா இருக்கு அப்டின்ட்டு. ஆனா அதில வந்து சிபி சக்கரவர்த்தி வெளிய போயிட்டு அகமது இந்த மனிதன் அந்த படம் எடுத்தார்ல, அந்த படம் டைரக்டர் வந்து எஸ்கே 24 வந்து டைரக்ட் பண்றாரு. எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் 49 வந்து ராம்குமார் பாக்கிங் டைரக்டர் பண்றாரு. அதில வந்து புரொஃபசர் ரோல்ல வந்து எஸ்டிஆர் நடிக்கிறாரு. எஸ்டிஆர் 50 வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவரே புரொடியூஸ் பண்றாரு. அட்மான் சினி டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல யுவன் மியூசிக்ல பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் யுவன் வந்து பீரியட் ஃபிலிம் பண்றாரு. எஸ்டிஆர் 51 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் லைக் ஓமை கடவுளை மாரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மானுடைய 40வது படத்துல வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஆக்டர் ப்ளே பண்றதா இருந்துச்சு. இப்ப வந்து பார்ட் வந்து மிஸ்கின் வந்து ப்ளே பண்றதா இருக்காரு. ஹிட் ஃபிரான்சைஸ் பத்தி தெரியும். இப்போ 3ல வந்து நானி நடிச்சிருக்காரு. 4த் பார்ட்லயும் நானி நடிக்கிறாரு. அதுல வந்து மேபி ஆக்டர் பாலையா வந்து ஃபீச்சர் ஆகலாம். பிகியூவோட அடுத்த ப்ராஜெக்ட் 40க்கு அப்புறம் வர ப்ராஜெக்ட்ல வந்து பூஜா ஹெக்டே லீடா இருப்பாரு. ஒரு டெபியூட் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்றாரு படத்த. ஸ்பிரிட் சந்தீப் ரெட்டி வாங்காவோட படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உன்னி முகுந்தன் இருக்கார்ல, அவர் வந்து ஃபீச்சர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமந்தாவுடைய அடுத்த வெப் சீரிஸ் வந்து ராஜன் டிகே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த வெப் சீரிஸோட டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தும்பாட் படத்தோட டைரக்டர் தான் அந்த வெப் சீரிஸ டைரக்ட் பண்றாரு. ஆக்டர் நஸ்லின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மலையாளத்தில ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா கும்பலங்கி நைட்ஸ் இருக்கார்ல, மதுஸ்ரீ நாராயணன் அவரோட சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. கும்பலங்கி நைட்ஸ் டைரக்டரோட ரொம்ப நாள் கழிச்சு வர அடுத்த படைப்பு இது. அருண் மாதேஸ்வரன் கேப்டன் மில்லர்லாம் எடுத்திருப்பார் இல்லைங்களா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததா வந்து பாலிவுட்ல வந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்லி டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. இது ரொம்ப கன்ஃபார்ம் ஆன உடனே நாங்க வந்து இங்க அப்டேட் பண்றோம். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ.